அஸ்ஸலாம் அலைக்கும். ஹதீஸ் 30. யார் சிறந்த முஸ்லீம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எவருடைய கையாலும் நாவினாலும் பிறர் முஸ்லீமை துன்புறுத்தப்படாமல் இருக்கிறாரோ அவர் சிறந்த முஸ்லீம் ஆவார். எந்த ஒரு மூமின்களும் மற்ற மூமின்களை சிரமத்துக்குள்ளே ஆக்கக்கூடாது. ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலில் இருந்த பொழுது முஸ்லீம் இல்லாத ஒருவர் அங்கே சிறுநீர் கழித்து கொண்டிருந்தாராம். அதை பார்த்த மற்ற சஹாபாக்கள் எல்லாரும் அவரை விரட்ட முயற்சி செய்தாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்து விட்டாங்களாம். அவர் அவருடைய தேவையை முடித்து விட்டு போகட்டும், அப்புறம் அந்த இடத்த சுத்தம் செய்யுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்களாம். உடனே அந்த முஸ்லீம் இல்லாதவர் இதை கண்டதும் அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம் ஆகிட்டாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாட்டம் ஹதீஸ் வரலாறு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.